திருவெண்ணைநல்லூர் அருகே பெஞ்சல் புயல் தாக்கத்தால் சேதமடைந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சீரமைக்கப்பட்ட பாலம் மீண்டும் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி வாசிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த சித்தலிங்கமடம் கிராமத்தில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு அமைந்துள்ள ராகவன் வாய்க்காலை கடந்து செல்ல சிறிய அளவில் மேம்பாலம் கட்டப்பட்டிருந்தது. கடந்த புயல் மற்றும் கனமழை காரணமாக வாய்க்காலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேம்பாலம் சேதமடைந்தது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுற்றுவட்டார மக்கள் அவதியடைந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பாலம் சீரமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் மேம்பாலம் சேதமடைந்துள்ளது. முறையாக சீரமைக்காததே சேதமடைந்ததற்கு காரணம் என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் தரமான முறையில் புதிய மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை தமிழகத்தில் உள்ளது என்று பாஜக நிர்வாகி கருப்பு முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். அனைவருக்கும் சமக்கல்வி, டாஸ்மாக் ஊழல் ஆகியவற்றை கண்டித்து திருச்சியில் நாளை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் தொடர்பாக திருச்சி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மாநில நிர்வாகி கருப்பு முருகானந்தம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நாளை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் பங்கு பெற்று உரையாற்ற உள்ளனர் என தெரிவித்தார். மேலும் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை தமிழகத்தில் உள்ளது என்று குற்றம் சாட்டியதோடு பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது ஏன் என்றும் கடுமையாக சாடினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டாஸ்மாக் ஊழல் மற்ற ஊழல்களை கண்டித்தும் எழுப்பக்கூடிய குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றக்கூடிய குரலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களும், முன்னாள் தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களும், மரியாதைக்குரிய சட்டமன்ற கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும், மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்ற இருக்கின்றார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் தினமும் கொலைகள் சர்வசாதாரணமாக நடப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா, அமைதியான மக்கள் வாழக்கூடிய காரைக்குடியிலும் இன்று கொலை நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டியதோடு தமிழகத்தில் சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு 4 கொலைகள் நடப்பதாகவும் இதற்கு முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சாட்டினார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு அறிவிக்காத போது அதனை எதிர்த்து கூட்டம் நடத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ஹெச் ராஜா, மக்களை திசை திருப்பவே தொகுதி மறுவரையறை கூட்டம் என்றும் இது தேவையில்லாத கூட்டம் என்றும் விமர்சித்தார். இந்த ஊர்ல இன்னைக்கு நடு ரோட்ல படுகொலையானது நடந்தது. அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு நிர்வாகம், அவை இன்னைக்கு தமிழகத்துல படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாயிருச்சு. ஒரு நாளைக்கு 4, 2. இதுக்கே முதல்வர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்க. என்ன நிர்வாகத்துல முதலமைச்சருக்கு திருப்பு இருக்கு? ஒசூர் அருகே பிரிந்து வாழ்ந்து வரும் மனைவியை அனுப்புவதால் மனைவியின் சகோதரனை கத்தியால் குத்தியவரை மனைவி, மச்சான்கள் என 3 கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பெரியபள்ளம் கிராமத்தை சேர்ந்த தம்பதி ரமேஷ், வள்ளியம்மாள். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ள நிலையில் ரமேஷ் மதுபோதையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தினம்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனைவி வள்ளியம்மாள் தனது 3 பிள்ளைகளுடன் தனது தாய் வீட்டில் கடந்த 10 வருடமாக வசித்து வந்துள்ளார். மேலும் வள்ளியம்மாள் சூளகிரி பகுதிகளில் விவசாய கூலி வேலை செய்து தனது பிள்ளைகளை பராமரித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போன்று சூளகிரி பகுதிக்கு தனது தம்பி சிவராஜ் என்பவருடன் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது கிராமத்திற்கு அருகே சாலையை வழிமறித்து தனது மனைவியை தன்னுடன் அனுப்புமாறு ரமேஷ் சண்டையிட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவராஜை ரமேஷ் குத்தியுள்ளார்.
கூறியுள்ளார். சிவராஜ் நிலை குலைந்த நிலையில் அவ்வழியாக வந்த வள்ளியம்மாவின் மற்ற 2 சகோதரர்கள் கோவிந்தசாமி, விக்னேஷ் ஆகிய இருவரும் வள்ளியம்மாளுடன் இணைந்து ரமேஷை கட்டையால் தாக்கி கத்தியால் குத்தியதில் ரமேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கொலையாளிகளான வள்ளியம்மாள் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து மேல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பாரூர் அருகே பழுதான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அகற்றி புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியானது பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் குடிநீரின்றி கிராம மக்கள் கடும் அவதியடையும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள துறையூர் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதான நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு கம்பிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் குடிநீரின்றி தவிக்கும் கிராம மக்கள் அருகில் உள்ள விவசாய கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இதனால் தங்களது அன்றாட பணிகள் செய்ய முடியாமல் அவதியடைந்து வரும் அப்பகுதிவாசிகள் உடனடியாக தங்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஊர்ல தண்ணீர் தொட்டியை இடிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுதுங்க. இங்கிருந்து தான் தண்ணி எல்லா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கும் எடுத்துட்டு போறாங்க. கீழ்கூட்டு பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனால் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 150 வீட்டுக்கு மேலே இருக்கு. ஒருத்தருக்கும் தண்ணி கிடையாது. தண்ணி வசதி கட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இது சம்பந்தமாக பிடிஓ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு மற்றும் இந்த லோக்கல் பஞ்சாயத்து எல்லா பிரசிடென்ட்கிட்ட எல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. ஃபண்டு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி நிலையை கூட யாருமே சரியாக விளக்கம் கொடுக்கறதில்ல கேட்டால். அதனால் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து ஊர் மக்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வைக்க வேண்டும்னு ஊர் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.